ஒளிபரப்ப உதவுபவர்கள் திருமதி ஆக்னஸ், திரு வின்சென்ட் பால் ஆரோக்கியராஜ், திரு நோயல் ஜோசப், திருமதி மேரி இமாகுலேட் இசபெல்லா, திரு அந்தோனி இருதயராஜ், அருட்பணியாளர் ஆகுல அந்தோனி சுவாமி, ஆரோக்கியசாமி ஆகுல ஜஸ்டின் பால் ஆரோக்கியராஜ், ஆகுல மார்டின் அம்மா இவர்களின் ஆன்ம இளைப்பாட்சிக்காக வேண்டி ஜெரால்டு மற்றும் குடும்பத்தினர், ஜேம்ஸ் இவரின் ஆன்ம இளைப்பாட்சிக்காக வேண்டி மேத்யூ துபியாஸ் குடும்பத்தினர், மேத்யூ துபியாஸ் 20ஆம் ஆண்டு நினைவஞ்சலி இவரின் ஆன்ம இளைப்பாட்சிக்காக வேண்டி வருவாயின்று கிறிஸ்தவ குலமே, கிறிஸ்து விடுத்த அழைப்பினை ஏற்று வருவாயின்று கிறிஸ்தவ குலமே, கிறிஸ்து விடுத்த அழைப்பினை ஏற்று தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னைகளுடைய அன்பு பிள்ளைகளே, இன்று தாயாம் திரு அவை புனித குவதலப் அன்னையினுடைய விழாவை கொண்டாடுகிறது. மெக்சிகோ நாட்டு மலைப்பகுதியான குவதலப்பில் 9/12/1531 ஆண்டு புனித யுவான் தியோவுக்கு காட்சி அளித்தார். அப்பொழுது மரி அன்னை அவரிடம், எனக்கு அந்த இடத்தில் ஒரு பேராலயம் கட்டுமாறு புனித யுவான் தியோவிடம் கேட்டு கூறினார். தியோகோ இந்த செய்தியை பேராயரிடம் சென்று கூறிய போது, அவர் இந்த இடத்திலிருந்து ஏதாவது ஒரு அருங்குறி ஒன்றை அன்னையிடம் கேட்டு அதை கொண்டு வருமாறு கூறினார். புனிதர் மறுபடியும் அந்த நடந்த காட்சியின் போது பேராயர் கூறியதை கேட்டு அன்னை அவரை மலை மீது ஏறி வந்து அங்கிருந்து மலர்களை பறித்து சென்று ஆயரிடம் தருமாறு தியோவிடம் கூறினார். 12/12/1531 தியோகோ மலை மீது ஏறி சென்றபோது மெக்சிகோவில் காணப்படாத மலர்கள் அங்கு மலர்ந்திருந்தன. அவற்றை பறித்து ஆயரிடம் தருவதற்கு சென்றபோது தியோகோவிடன் ஆடையில் இருந்த பூவானது தரையில் விழுந்து அன்னையின் உருவம் போன்று விழுந்தன. 12/12/1895 குவதலப் அன்னையின் சுரூபம் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது. திருத்தந்தை புனித 2ஆம் ஜான் பால் 1999 குவதலப் அன்னையை இன்னும் பிறக்காத குழந்தைகளின் பாதுகாவலி என்று அழைத்தார். ப்ரொடெக்டர் ஆஃப் த அன்பார்ன் சைல்ட் என்று திருத்தந்தையானவர் இந்த அன்னைக்கு ஒரு பிரகடனத்தை செய்தார். எனவே இந்த அன்னையின் பிள்ளைகளாக வாழ வர வேண்டி இந்த தெய்வீக திருப்பலியிலே நம்மை அர்ப்பணிப்போம். குவதலப் அன்னை நம்மை எல்லாம் ஆசீர்வதிக்கின்ற அன்னை, நம் வரங்களை எல்லாம் கேட்டு நமக்கு அருள் பொழிகின்ற அன்னை. எனவே வரம் கேட்டு வந்திருக்கின்ற நாம் இந்த அன்னையினுடைய அருளையும் ஆசிரியம் பெற இந்த தெய்வீக திருப்பலியிலே நம்மை ஒப்பு கொடுத்து நாம் சிறப்பாக நாம் ஜெபிப்போம். சகோதர சகோதரிகளை, தூய மறு நிகழ்வுகளை கொண்டாட நம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்கள், குற்றங்கள், பலவீனங்கள், ஊனியல்புகள், புற வாழ்க்கைகள் இவற்றிற்காக மனவருந்தி ஆண்டவரிடத்திலே நாம் மன்னிப்பு கேட்போம். உமக்கெதிராய் பாவம் செய்தேன்,
ஆண்டவரே என்னை மன்னியும். உமக்கெதிராய் பாவம் செய்தேன். ஆண்டவரே என்னை மன்னியும். உம் அன்புக்கு எதிராய் பாவம் செய்தேன். உம் ஆணைக்கு எதிராய் பாவம் செய்தேன். உமக்கெதிராய் பாவம் செய்தேன். ஆண்டவரே என்னை மன்னியும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இரக்கம் நிறைந்த தந்தையே, உம் திருமகனுடைய புனிதமிக்க ஒரே அன்னையின் பாதுகாப்பின் கீழ் உம் மக்களை கொண்டு வந்தீரே. இவ்வாறு குவதலப்பின் புனித கன்னியை வேண்டுகின்ற அனைவரும் மேலான உயிர் உள்ள நம்பிக்கையோடு நீதியும் அமைதியும் உள்ள வழிகளில் மக்களின் முன்னேற்றத்தை தேடுவார்களாக. உமோடும் தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம் இறை வாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். இஸ்ரவேலின் தூயவரும் உன் மீட்பருமான ஆண்டவர் கூறுவது இதுவே: உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே. பயனுள்ளவற்றை உனக்கு கற்பிப்பவரும் செல்ல வேண்டிய வழியில் உன்னை நடத்துபவரும் நானே. என் கட்டளைகளுக்கு செவிசாய்த்திருப்பாயானால் உன் நிறைவாழ்வு ஆற்றைப் போலவும் உன் வெற்றி கடல் அலை போலும் பாய்ந்து வந்திருக்கும். உன் வழி மரபினர் மணல் அளவாயும் உன் வழித்தோன்றல்கள் கதிர்மணிகள் போன்றும் இருந்திருப்பர். அவர்கள் வெட்டி வீழ்த்தப்பட்டிரார். அவர்கள் பெயர் என் திருமுன் நின்று அழிக்கப்பட்டிராது. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே உம்மை பின்தொடர்பவர் வாழ்வின் ஒளியை கொண்டிருப்பார். ஆண்டவரே உம்மை பின்தொடர்பவர் வாழ்வின் ஒளியை கொண்டிருப்பார். நற்பேறு பெற்றவர் யார்? அவர் பொல்லாரின் சொல்லின்படி நடவாதவர், பாவிகளின் தீயவழின் இல்லாதவர், இகழ்வாரின் குழுவினில் அமராதவர். ஆனால் அவர் ஆண்டவரின் திருச்சட்டத்தில் மகிழ்ச்சியுறுபவர். அவரது சட்டத்தை பற்றி இரவும் பகலும் சிந்திப்பவர். அவர் நீரோடையோரம் நடப்பட்ட மரம் போல் இருப்பார். பருவ காலத்தில் கனிதந்து என்றும் பசுமையாயிருக்கும் அம்மரத்திற்கு ஒப்பாவார். தாம் செய்வதனைத்திலும் வெற்றி பெறுவார். ஆனால் பொல்லார் அப்படி இல்லை. அவர்கள் காற்று அடித்து செல்லும் பதரை போலாவர். நேர்மையாளரின் நெறியை ஆண்டவர் கருத்தில் கொள்வார். பொல்லாரின் வழியோ அழிவை தரும். ஆண்டவரே உம்மை பின்தொடர்பவர் வாழ்வின் ஒளியை கொண்டிருப்பார். ஆண்டவரே உம்மை பின்தொடர்பவர் வாழ்வின் ஒளியை கொண்டிருப்பார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் வரவிருக்கிறார், அவரை எதிர்கொள்ளுங்கள், ஏனெனில் அமைதியின் அரசர் அவரே. அல்லேலூயா
அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 11, இறை வார்த்தைகள் 16 முதல் 19 வரை. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்துக்கு கூறியது: இத்தலைமுறையினரை யாருக்கு ஒப்பிடுவேன்? இவர்கள் சந்தை வெளியில் உட்கார்ந்து மறு அணியரை கூப்பிட்டு, நாங்கள் குழல் ஊதினோம், நீங்கள் கூத்தாடவில்லை. நாங்கள் ஒப்பாரி வைத்தோம், நீங்கள் மாரடித்து புலம்பவில்லை என்று கூறி விளையாடும் சிறு பிள்ளைகளுக்கு ஒப்பானவர்கள். எப்படி எனில், யோவான் வந்தபோது அவர் உண்ணவும் இல்லை, குடிக்கவும் இல்லை. இவர்களோ அவன் பேய் பிடித்தவன் என்கிறார்கள். மானிட மகன் வந்துள்ளார், அவர் உண்கிறார், குடிக்கிறார். இவர்களோ இம்மனிதன் பெருந்தீனிக்காரன், குடிகாரன், வரி தண்டுபவர்களுக்கும் பாவிகளுக்கும் நண்பன் என்கிறார்கள். எனினும் ஞானம் மெய்யானது என்பதற்கு அதை ஏற்றுக்கொண்டோரின் செயல்களே சான்று. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் அன்னைக்குரிய அன்பு பிள்ளைகளே, மாதா தொலைக்காட்சி அன்பு நேர்களே, இந்நாளிலே திரு இருதய ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கின்ற நாளில் அந்த இதயத்தின் வழியாக உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. ஒரு மடத்துறவியானவர் காலையில் ஒரு டம்ளரை எடுத்து அதில் ஒரு பாதி அளவுக்கு பாலை ஊற்றி எடுத்துக்கொண்டு போனார். தன்னுடைய சீடர்களிடத்தில் இவ்வாறாக கேட்கிறார்: இந்த கிளாஸில் நீ என்ன பார்க்கிறாய் என்று ஒரு சீடரிடத்திலே கேட்கிறார். அந்த சீடர் சொல்கிறார், நான் அரை டம்ளரை பார்க்கிறேன் என்று சொன்னார். இன்னொரு சீடரிடத்திலே கேட்கிறார், நீ என்ன பார்க்கிறார் இந்த டம்ளரில் என்று கேட்கின்ற பொழுது, நான் அதில் பாதி பாலை பார்க்கிறேன் என்று சொல்கிறார். இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, நாம் நிறை குறைகளோடு வாழ்கின்ற மக்களாக இருக்கிறோம் என்பதை தான் இன்றைய இறைவனுடைய வார்த்தை நமக்கு எடுத்துரைக்கிறது. சில நபர்கள் குறையை மட்டும் பார்ப்பார்கள், சில நபர்கள் நிறையை மட்டும் பார்ப்பார்கள். அந்த மடத்துறவி தலைவர் தன்னுடைய சீடர்களிடத்தில் கேட்கின்ற பொழுது, ஒருவர் பாதி டம்ளரை பார்க்கிறேன் என்று சொல்கிறார், இன்னொருவர் பாதி பாலை பார்க்கிறேன் என்று சொல்கிறார். எனவே நாம் வாழ்கின்ற வாழ்க்கை நிறை குறைகளோடு இருக்கிறது. ஆனால் நாம் நிறைகளை நாம் எப்பொழுது மையப்படுத்தி வாழ்கிறோமோ அப்பொழுது நம்முடைய வாழ்க்கை இறைவனுக்கு உகந்ததாக இருக்கும். எனவேதான் திருமுழுக்கு யோவானும் இயேசுவும் இறை திட்டப்படி இறை அரசு பணியை செய்ய வந்தார்கள். அப்படி வந்தவர்கள் எப்படிப்பட்ட ஒரு விழுமியங்களை நமக்கு கொடுக்கிறார்கள். ஆனால் இவரது வாழ்க்கையை முறையும் வேறு விதமாக இருந்தது. திருமுழுக்கு யோவான் பாலை நிலத்தில் கிடைத்த தேனையும் வெட்டுக்கிளையையும் உண்டு மக்கள் சமுதாயத்தில் விலகி தான் சார்ந்திருந்த எசோசனியா குழுமத்தினரின் முறையில் கடும் ஜெபமும் தபத்தையும் மக்களுக்கு இறை கருணையும் அன்பையும் அறிவுறுத்தினார். ஆனால் இவர்கள் இருவரையும் நாம் ஓரணியாக திரண்டு எதிர்த்த ஒரு மக்களாக நாம் வாழ்கிறோம். தங்கள் வாழ்வுக்கு அவர்கள் யாரெல்லாம் இடையூறுகளாக இருந்தார்கள் என்பதை எண்ணி பார்க்கின்ற பொழுது, பரிசேயர்களும் குருக்களும் மறைநூலறிஞர்களும் இயேசுவை பெரும் தீனிக்காரன் என்றும் பாவிகளுக்கு நண்பன் என்றும் கலகக்காரன் என்றும் யோவானை பேய் பிடித்தவன் என்றும் அவர்கள் ஏசினார்கள், பேசினார்கள்.
ஆனால் இருவருமே உண்மையான இறை ஞானத்தை பிரதிபலித்தவர்கள். இறைவனுக்கு ஏற்புடைய வாழ்வை வாழ்பவர்கள் அதை அவர்களது செயல்களில் காண முடியும் என்று இயேசு இன்றைய நற்செய்தியின் வாயிலாக நமக்கு விளக்குகிறார். இருவரின் நிலையையும் குறித்து இயேசு இங்கே கையாளும் ஓமை மனித வாழ்வின் இருவிதமான நிகழ்வுகளை மையப்படுத்தியதாக உள்ளது. குழல் ஊதினோம் கூத்தாடவில்லை என்பது மகிழ்ச்சியான ஒரு நிகழ்வை குறிக்கிறது. ஒப்பாரி வைத்தோம் நீங்கள் மாரடித்து புலம்பவில்லை என்பது துக்க நிகழ்வாக இருக்கிறது. இருவகையான மனநிலை பின்னணியில் வந்தவர்களையும் ஏற்றுக்கொள்ளாமல் மக்கள் இரு பெரும் மனிதர்களை விமர்சிக்கிறார்கள். திருவருகை காலத்தில் நம்மையே நாம் கட்டுப்படுத்தி இறையரசில் நம்மை மலர நாம் உழைக்க வேண்டும் காலம். எனவே இயேசுவை நாம் நம் இதயத்தில் தக்க விதத்தில் தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்பதை ஆய்ந்தறியும் காலம்தான் திருவருகை காலம். எனவே திருவருகை காலத்தில் கற்பிப்பவரும் நீ செல்ல வேண்டிய வழியில் நடத்துபவரும் நானே. எனவே அந்த திருவருகை காலத்தில் கடவுள் உனக்கு தூயவராக அவரது மீட்பை நமக்கு தேடித் தருபவராக இருக்கிறார். நானே உனக்கு கற்பிப்பேன், என் வார்த்தைகளை கடைபிடித்து அந்த கட்டளைகளுக்கு செவிசாய்ப்பாவானால் நீ நிறை வாழ்வை ஆற்றலை போலவும் உன் வெற்றி கடல் அலை போலவும் பாய்ந்து வரும் என்று இன்றைய முதல் வாசகத்தின் இறை இச்சமயத்திலே நம்பிக்கையை அளிக்கிறது. நமது மீட்பர் நம்மை தண்டிப்பவர் அல்ல, நாம் வாழ்வை வருபவர். எனவே நாம் அவருடைய கரத்தை பிடித்து நம்மை வழிநடத்த வருகின்ற கிறிஸ்துவை நாம் நம்முடைய வாழ்க்கையின் வழியாக நாம் நிலைநிறுத்த வேண்டும். எனவே திருவருகை காலத்தில் இறைவனின் துணையையும் அருளையும் நாடி இறை வார்த்தைகளை தேடி அவரது வழிகாட்டுதலை ஏற்றுக்கொண்டு அவருடன் இணைந்து நாம் பயணிக்க வேண்டும். எனவே நாம் நிறை குறைகளை பார்த்து வாழ்பவர்கள் என்பதை இறைவன் அறிந்திருக்கிறார். எனவேதான் நாம் குறைகளை சொல்லி வாழ்கிறோம், நிறைகளை மறந்து விடுகிறோம். எனவே நிறைகளை நாம் மறக்காமல் நிறைவோடு நாம் வாழ்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கை உயர்ந்ததாக இருக்கும். ஒரு பள்ளியிலே மாணவன் படிக்கின்ற பொழுது ஆசிரியர் அவனுடைய நிறையை சொல்லி அவனுக்கு கற்றுக் கொடுத்தால் அந்த மாணவன் அவனுடைய வாழ்வில் கற்றுக்கொண்டு ஒரு முதன்மையான இடத்தை பெறுவான். ஆனால் அந்த மாணவனை நீ படிக்காதவன் என்று குறை சொல்லி அவனை தட்டுகின்ற பொழுது அவன் அந்த குறையோடு தான் வாழ்வான், நிறைவை பெற்றுக்கொள்ள முடியாது. எனவே இயேசு யோவான் இருவரும் நம்மை நிறைவுள்ளவர்களாக பார்த்தார்கள். எனவேதான் அவர்கள் நிறைவான அவருடைய வார்த்தையினால் நம்மை ஆதரித்தார்கள், அரவணைத்தார்கள், அவருடைய மீட்பை நமக்கு தந்தார்கள். நாமும் அதே ஒரு நிறைவோடு வாழ இந்த தெய்வீக திருப்பலியில நம்மையும் நம் குடும்பத்தையும் ஒப்பு கொடுத்து திருவருகை காலத்தில் இருக்கின்ற நாம் அவருடைய மீட்பின் பிள்ளைகளாக அவருடைய வருகைக்கு உட்பட்டவர்களாக அந்த நம்பிக்கையையும் அமைதியையும் எதிர்நோக்கி வாழக்கூடியவர்களாக வர வேண்டி நம்மை ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். ஆமென். எல்லாம் உமக்காக இயேசுவின் திவ்ய இருதயமே, எல்லாம் உமக்காக இந்தன் சிந்தனை சொல்லனைத்தும் இந்தன் செயல்கள் ஒவ்வொன்றும், இந்தன் சிந்தனை சொல்லனைத்தும் இந்தன் செயல்கள் ஒவ்வொன்றும் இந்தன் மூடல் பொருளாவி முற்றும், இந்தன் மூடல் பொருளாவி முற்றும் உன் புகழ் அதிமிக மகிமைக்கே, எல்லாம் உமக்காக. சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இவ்வழி
எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகபடி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பல்லையை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மனிதரானவும் ஒரே திருமகன் எங்களை ஆதரிப்பாராக. கன்னிமரியிடமிருந்து பிறந்த அவர் தம் தாயின் கன்னிமைக்கு பழுதின்றி அதை புனிதப்படுத்தினார். அவர் எங்களை பாவங்களை போக்கி எங்கள் காணிக்கைகளை உமக்கு ஏற்றதாயிருக்க செய்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித கோபுதலேப் அன்னையின் விழாவில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். தூய ஆவி நிழலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி உமது கன்னிமையில் மாட்சி நிலைத்து நின்று நிலையான ஒளியாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அழைத்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் செராமீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து ஒரே குடும்பமாய் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படிகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அழைத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம்.
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வதன் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலின் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை லியோ, எங்கள் ஆயர் மேதகு ஜார்ஜ் ஆண்டகை, எல்லா திருநிலையினராக அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். ஆண்டவரே, தெய்வீக திருப்பலியிலே நாங்கள் ஒப்புக்கொடு ஜெபிக்கின்ற அனைத்து கருத்துக்களையும் மன்றாட்டுகள் விண்ணப்பங்களையும் மாதா தொலைக்காட்சி வழியாக ஜெபித்து கொண்டிருக்கின்ற அப்படி அன்பு பிள்ளைகளையும் நிறைவாக ஆசிர்வதிப்பீராக. மேலும் உயிர்த்தெழும் இதை நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் தெய்வீக திருப்பலியிலே ஒப்புக்கொடு ஜெபிக்கின்ற ஆன்மாக்கள், நம்முடைய குடும்பங்களில் இருந்து போன அனைத்து ஆன்மாக்கள், யாரும் இணையாத ஆத்மாக்கள், உத்திரகிற ஸ்தலத்தில் இருக்கிற ஆத்மாக்களுக்காகவும் நாம் சிறப்பாக ஜெபிப்போம். இறந்தோர் அனைவரும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து போது திரும்ப போலியும் ஏற்றலும் எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெறும் பொருட்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த வரம்பரல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பு எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பராமல் முது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமீன். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உண்மையை பேசிய கிறிஸ்துவுக்கு சொல்கின்ற பழி சொல்கள் எல்லாம் குடிகாரன், பாவிகளின் நண்பன் என்று பல்வேறுபட்ட வார்த்தைகளால் சொல்கிறார்கள். நாமும் இந்த கிறிஸ்துவோடு வாழ்கிறோம் என்பதை உணர்ந்து ஒருவரை ஒருவர் குறை காணாமல் நிறைவோடு வாழ கற்றுக்கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இந்த உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். என்றென்றும் உள்ள தந்தையின் மகனை தாங்கிய கன்னிமரியாவின் திருவயிறு பெறு பெற்றதே. நன்றி கூறி மன்றாடுவோமாக.
ஆண்டவரே, விண்ணக உணவை உட்கொண்ட நாங்கள் உமது கனிவை வேண்டுகின்றோம். என்றும் கன்னியான புனித மரியாவின் நினைவு கொண்டாட்டத்தில் மகிழ வரும் நாங்கள் அதே கன்னியை கண்டு பாவித்து எங்கள் மீட்பின் மறை உண்மையை பெற நாங்கள் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆரோக்கிய அன்னையின் ஆசை பெற்றவர்களாய் வாழ சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. திருப்பலி ஒளிபரப்ப உதவியவர்கள்: திருமதி ஆக்னஸ், திரு வின்சென்ட் பால் ஆரோக்கியராஜ், திரு நோயல் ஜோசப், திருமதி மேரி இமாகுலேட் இசபெல்லா, திரு அந்தோணி இருதயராஜ், அருட்பணியாளர் ஆகுல அந்தோணி சுவாமி, ஆரோக்கியசாமி ஆகுல ஜஸ்டின் பால் ஆரோக்கியராஜ், ஆகுல மார்ட்டின் அம்மா இவர்களின் ஆன்ம இலைப்பாட்சிக்காக வேண்டி ஜெரால்டு மற்றும் குடும்பத்தினர், ஜேம்ஸ் இவரின் ஆன்ம இலைப்பாட்சிக்காக வேண்டி மேத்யூ துபியாஸ் குடும்பத்தினர், மேத்யூ துபியாஸ் 20ஆம் ஆண்டு நினைவஞ்சலி இவரின் ஆன்ம இலைப்பாட்சிக்காக வேண்டி